வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் ஏர் லேயரிங் முறையில் வளர்க்கப்பட்ட கொய்யாக்கன்று நடுறோம் பாருங்கள். 2 செடி நட்டு வச்சோம் இன்றைக்கி. இந்த செடி பெரம்பலூரில் விவசாய ஆஃபீஸில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இந்த செடி பாக்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு தொட்டியில் கோகோபிட்டு, மண்புழு உரம், செம்மண்ணெல்லாம், ஆட்டு எரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். செடி கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு, பூவும் எடுத்துருச்சு. ஸோ இனிமேல் தொட்டியில் இருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு இப்போ தரையில் எங்கள் வயல்லையே நட்டு வைக்கிறோம். தோட்டத்துலேயே பாருங்கள், நல்லா குழியை வெட்டியாச்சு. இதுலேயே இந்த தோட்டத்து மண், அதுலேயே இலைத்தலையெல்லாம் அங்கே கழிவுகள்லாம் அங்கே நிறைய இருந்தது. அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த குழியில் இந்த செடியை நட்டு வைக்கிறோம் பாருங்கள். இந்த மண்ணுங்களே தோட்டத்து மண்ணே நல்ல சத்தாக தான் இருக்குது. ஸோ அந்த மண்ணையே இதை போட்டாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து உரம் போடணும். அதாவது ஆட்டு எரு இல்லாட்டி மாட்டு சாணம், இல்லைன்னா நம்ம கடலை புண்ணாக்கோ கொஞ்சம் கொட்டமுத்து புண்ணாக்கோ கரைச்சி ஊற்றி தண்ணி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துடும். இந்த ஏர் லேயரிங் முறையிலையோ இல்லை மற்ற கட்டிங்ஸ் முறையிலையோ வைக்கும்போது நமக்கு சீக்கிரம் பெனிஃபிட் பயன் கிடச்சிருது. நம்ம ரொம்ப நாள் செடியை பராமரிக்கிறது, அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இல்லாமல் சீக்கிரத்துலேயே இது பழம் பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சு. இப்போ தொட்டிலே இது பூவை எடுத்துருச்சு. இனிமேல் கீழே வச்சோம்னா இது காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு வளர்ப்பு தான். நல்ல ஒரு குழியை வெட்டிட்டு அதில் நல்ல அந்த மண்ணெல்லாம் போட்டு பாருங்கள், வேர் எவ்வளோ வந்துருச்சு. தொட்டியில் வச்சுருக்கப்ப பாருங்கள் வேர் எப்படி வந்திருக்குன்ட்டு. வேரெல்லாம் சுருட்டிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு கொய்யா வேர்னால கருப்பாக இருக்குது, தெரியல. அந்த வேர் நல்லா பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குது. இதை அப்படியே நம்ம உள்ளுக்கு வச்சுட்டு அப்புறம் உடச்சி விடலாம். இப்போ உடைக்க வேண்டாம். உள்ளுக்கு வச்ச பிறகு உடச்சிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த வேரெல்லாம் டேமேஜ் ஆகாமல் அப்படியே இதாகும். தொட்டி சின்ன தொட்டி தான், அதனால் பாருங்கள் பெருசாக வளர்ந்துருச்சு செடி. உங்களுக்கு இந்த மாதிரி செடி கிடைச்சா வளர்த்து பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சினா